ஓகே, மக்களுக்கு வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் பவானி அன்ஃபில்டர். இந்த சேனலை பார்க்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வந்து நம்ம சேனல் வந்து 1.5K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயிருக்கு 1.5 மாசத்துல. எனக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதனால வந்து இதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சரி, ஓகே, நம்ம வளவலன்னு பேசாம என்ன பண்ண போறோம், இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி வாட்ஸ் ஹேப்பனிங் ஆன் த இன்டர்நெட் அப்படின்றது தான் டாபிக். நீங்க தம்ப்நெயில்ல பார்த்த சில பல பிரபலங்கள் பத்தியும் நம்ம வந்து இதுல டிஸ்கஸ் பண்ண போறோம். அலாங் சைட் என்னோட மேக்கப்பையும் பண்ணிட்டே பேசலாம் அப்படின்னு வந்து நினைச்சேன். ஸோ எஸ், கமான் கைஸ். ஸோ நான் மேக்கப்பை வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணிக்கிறேன். என்னோட முடி வந்து வேவி டு கர்லி ஹேர் மாதிரி ஒரு டெக்ஸ்டர்ல இருக்கும். சில நேரம் ஸ்ட்ரைட்டா இருக்க மாதிரி இருக்கும், ஆனா இருக்காது. சில நேரம் கர்லி ஹேர் மாதிரி இருக்கும், ஆனா அதுவும் இருக்காது. அந்த மாதிரி ஒரு இச்சுக்கா முச்சுக்கான்னு இருக்கும். இந்த ஹீட்லெஸ் கர்ல்ஸ்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம முடியை கொஞ்சம் ஃபர்ஸ்ட் செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாக்குறேன். நான் பேசிக்லி சோம்பேறி அப்படின்றதுனால இந்த ஃபிளெக்ஸி ராட்ஸ் வச்சு பண்ண போறேன். நான் 3 ஃபிளெக்ஸி ராட்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த ஃபிளெக்ஸி ராட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்ச்ல எடுத்தேன். நான் வந்து 200 ரூபாய்க்கு கீழே எடுத்தேன். இதோட லிங்க் நான் கண்டிப்பா தரேன். மீஷோல தான் வாங்கினேன். இந்த வாரத்தோட பெரிய பேசு பொருளா மாறினது வந்து நம்ம டீனாவும் விக்கி நயனோட கல்யாண கேசட்டும் தான். நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் வந்து நானூறு ரவுடி தான் படம் மூலமா தான் மீட் பண்ணி லவ் பண்ணி இப்ப கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் வச்சிருக்காங்க. அவங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நானூறு ரவுடி தான் டெஃபினட்டா இருக்கும். டீனா வந்து படத்தோட ப்ரொடியூசர். ஸோ டீனா படத்தை வந்து நீங்க அவங்களோட கல்யாண கேசட்ல யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதை மீறி இவங்க யூஸ் பண்ணதுக்கு 10 கோடி வந்து நஷ்ட ஈடு கேட்டிருக்காரு. எனக்கு இதை பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் பார்த்தா தனுஷ் பக்கம் நியாயம் இருக்கு. அவர் வந்து கமர்ஷியலா ஒரு மூவி பண்றாரு அப்படின்னா அது கமர்ஷியல் ரைட்ஸா தான் அவர் பார்க்க முடியும். அதே போல விக்கி நயன்தாராவும் இந்த கல்யாண கேசட் வந்து நெட்ஃபிளிக்ஸ்க்கு கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ ஒரு பெரிய லம்பான அமௌண்ட் கொடுத்துருப்பாங்கன்ற பட்சத்துல அதுக்கு வந்து டீனா கேட்கிற காசோ இல்ல டீனா கேட்கறதோ தப்பு அப்படின்றது எனக்கு படல. ஆன் த அதர் ஹேண்ட் தனுஷும் நயன்தாராவும் வந்து இண்டஸ்ட்ரியில பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. எதிர்நீச்சல் படத்துக்கு நயன்தாரா வந்து ஒரு பாட்டுக்கு டான்ஸ் பண்ணது வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நயன்தாரா பீக்ல இருந்தாங்கன்றப்போ அதை வந்து நயன்தாரா ஒரு பெரிய விஷயமா எடுக்காம நம்ம ஃப்ரெண்டு தானே போயிட்டு போறான் சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்தது வந்து பெரிய விஷயம் தான் ஆக்சுவலி. அப்படின்றப்போ இது வந்து ஃப்ரெண்ட் டு ஃப்ரெண்ட் கான்வர்சேஷனா இருந்திருக்கலாமோன்னு நயன்தாரா எக்ஸ்பெக்ட் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து தனுஷ் பண்ணது கோவமா இருக்குமோ அப்படின்றது எனக்கு தோணுச்சு. அடுத்த பதிவு இன்டர்நெட்டை குலுக்கிய மட்டும் இல்ல, மனதையும் குலுக்கிய குலுக்கிய பதிவு வந்து ஏஆர் ரஹ்மானோட அந்த டிவோர்ஸ் அப்டேட் தான். அவங்க வந்து 29 இயர்ஸ் நினைக்கிறேன், 29 இயர்ஸ் ஒன்னா இருந்திருக்காங்க. அது வந்து ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கா இருக்குங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ட்ரஸ்ட் இஷ்யூஸ்ன்றது ரொம்ப ஆயிடுச்சு. இப்ப எனக்கெல்லாம் பர்சனலா சொல்லணும்னா ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணவே பயமா இருக்கு. ஏன் அப்படின்னா வந்து ட்ரஸ்ட் இஷ்யூஸ் தான். அவங்க நம்மள வந்து ஏமாத்திடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுகளே நமக்கு வந்து இப்படி ஆயிடுச்சுன்றப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் இந்த மாதிரி அதுவும் 30வது வருஷம் 29வது வருஷம் 25வது வருஷத்துல எல்லாம் பண்ணும்போது அது வந்து நமக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துதுதான். டிவோர்ஸ்ன்றது அவங்களோட பர்சனலா இருந்தா கூட அது நம்மள வந்து கண்டிப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுதான். அது வந்து எல்லாரையுமே ஒரு ஷாக்குக்கு உள்ளாக்குது இல்ல. மத்தபடி அது அவங்களோட பர்சனல் சாய்ஸ். சோசியல் மீடியால வந்து இன்ஃப்ளூயன்சஸ் தெரிஞ்சே நிறைய விஷயத்த வந்து மறைமுகமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது இது அவங்களோட பர்சனல்ன்றப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அடுத்து பேச போறவங்களுக்கு குத்தி சொல்றேன்னு உங்களுக்கு தோணலாம். அது உண்மை கிடையாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் அவங்களை குத்தி தான் பேசிட்டு இருக்கேன். நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்த விஷயத்தை தான் இப்போ நம்ம அட்ரஸ் பண்ண போறோம். ஸோ நீங்க தம்ப்நெயில் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்க வரீங்க அப்படின்னா வந்து நீங்க இவங்க 2 பேருக்காக தான் பார்க்க வந்திருப்பீங்க. ஸோ அவங்கள தான் நம்ம அட்ரஸ் பண்ண போறோம். அவங்கள பத்தி நான் என்ன பேச போறேன்றத தயவு செஞ்சு காது கொடுத்து கவனிங்க. அடுத்து யார் அட்ரஸ் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுஹைல் த விளாகர் அப்படின்ற சேனல்ல சுஹைல் பமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரபல தமிழ் கப்பிள் விளாகர்ஸை தான் வந்து நான் பேச போறேன். இது வந்து ரொம்ப நாளா என் மனசுல தோணிட்டே இருந்தது. பட் ஸ்டில் அவங்க வந்து யூடியூப் தான் அவங்க ப்ரொஃபஷன்றதுனால அவங்க ப்ரொஃபஷன் அப்படிதான் கொண்டு போக போறாங்க போல, அதனால அவங்க அப்படிதான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அவங்க வந்து ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோல தான் நான் வந்து ட்ரிகர் ஆனது. சரி, நான் எந்த வீடியோ பத்தி பேசுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க. நான் வந்து அந்த வீடியோ டைட்டில தெளிவா சொல்லிடுறேன். அப்புறம் வந்து நாளை பின்ன அது விட்டு போச்சு இது விட்டு போச்சுன்னு வரக்கூடாது இல்லையா. அதோட டைட்டில் வந்து A reply to *** bad comments அப்படின்னு போட்டு அந்த ஒரு எமோஜி இருக்கும்ல கோமா வாயில வந்து சென்சார் போட்டிருக்கோம்ல அந்த எமோஜி போட்டு
அவங்க வீடியோவோட டைட்டில் அப்படிதான் இருந்தது. சரி, அண்ணனுக்கு கோவம் வர அளவுக்கு எவன்டா அவன் கமெண்ட் போட்டவன், என்னடா கமெண்ட் போட்டவன்னு சொல்லிட்டு போகலான்னு தான் நான் அந்த வீடியோவே பாக்குறேன். அந்த வீடியோல வந்து ஒரு நிறைய இப்படிலாம் கமெண்ட்ஸ் போடுறீங்க அப்படின்னு வந்து பகிரங்கமா பேசியிருக்காரு. வீடியோல அவர் என்ன பேசுறாருன்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து மிச்சத்தை அட்ரஸ் பண்ணலாம். கிளிக் பைட் வைத்து பிழைப்பு நடத்தும் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். என்ன கிளிக் பைட் வச்சேன்? எல்லாத்துலேயும் ஒரு கண்டென்ட் இருக்கு அப்படின்னா அந்த கண்டென்ட்டுக்குள்ள என்ன இருக்கோ அதை தான் நான் தம்ப்நெயிலில் வச்சிருப்பேன். நான் அது இதுக்கு இத்தனைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் தம்ப்நெயிலவே ஆக்குறதே இல்லை. உள்ள என்ன இருக்கோ அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா தம்ப்நெயில தான் நான் இத்தனை நாளாக வச்சுட்டு இருக்கேன். எதுவுமே கிளிக் பைட் அப்படின்னு சொல்லி கிடையாது. அண்ணா வந்து சொல்றாரு, நான் வந்து என்னங்க அப்படி பண்ணிட்டேன், தம்ப்நெயில்ன்றது நான் கிரியேட் பண்றதே கிடையாது. அவரோட தம்ப்நெயில்லாம் வந்து நான் இங்க அட்டாச் பண்றேன், அதெல்லாம் நீங்க செக் பண்ணி பாருங்க. ஹார்ட் அட்டாக் கான் ராங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. நான் கேட்க கூடாது, பட் இருந்தாலும் வந்து நீங்க வந்து இதுக்கு பகிரங்கமா ஒரு வீடியோ போடும் போது நானும் கேட்கலாம் இல்லையா அப்படின்றதுனால கேட்கறேன். ஹார்ட் அட்டாக் நிஜமாவே வந்துச்சா? இல்ல, அப்புறம் எதுக்கு அப்படி வச்சீங்க? அடுத்து எக்ஸ்ட்ரீம் ஹைட் அண்ட் சீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த தம்ப்நெயிலும் வந்து வீடியோல இருக்கிறது தான் வச்சிருக்கீங்க இல்லனே. பம்மி அக்காவை வச்சு அண்ணா ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அது என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்காவுக்கு வந்து மொட்டை அடிச்ச மாதிரி. அது வந்து ஸ்னாப் சாட் ஃபில்டர். ஓகேவா? எதுக்கு உள்ள வந்து ஏமாத்துனீங்க? நீங்க வந்து இவ்வளவு பேரை பார்க்க வைக்கணும்ன்றதுக்காக உள்ள வச்சுட்டு உங்களை ஏமாத்துறீங்க இல்லையா? அப்புறம் எதுக்கு இப்படி ஒரு வீடியோ? சரி, நீங்க ஒரு விஷயத்த வந்து யூடியூப்காக தான் செய்றீங்கன்னா நீங்க செய்யுங்க. அது வந்து உங்க வே ஆஃப் அப்ரோச்சிங் யூடியூபா நாங்க நினைச்சுக்கிறோம். ஆனா அந்த விஷயத்த செஞ்சுட்டு நான் செய்யவே இல்லை அப்படின்னு நீங்க எப்படி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. இவ்வளவுக்கும் எல்லா வீடியோவுமே ரெக்கார்டடு. அப்படி இருக்கும் போது இவ்வளவு எப்படி நீங்க வந்து பச்சை புள்ள மாதிரி பேசுறீங்கன்றது எனக்கு சீரியஸா புரியல. இது மட்டும் இல்ல, அந்த வீடியோல நிறைய பேசியிருக்காங்க. நம்ம அடுத்த விஷயம் என்னன்றதையும் கேட்போம். இவங்க டைட்டில் போட்டு வியூஸ் வாங்குற கூட்டம் தானே, உருப்படவே மாட்டீங்கடா நீ எல்லாம். நான் என்னங்க டைட்டில் போட்டு வியூஸ் வாங்கினேன் சொல்லுங்க? டைட்டில் நான் வந்துட்டு ஒரு 5 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள உங்களுக்கு நான் குடிசை வீட்டை வா காட்டினேன். டைட்டில் வந்து நான் ஏரோப்ளைன் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி காதை வா காட்டினேன். டைட்டில் வந்துட்டு எனக்கு ஆம்பளை குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லி பொம்பளை குழந்தைய வா காட்டினேன். டைட்டில் நான் ஒரு ஆம்பளை கல்யாணம் பண்ணிருக்கேன்னு சொல்லி நான் ஒரு பொம்பளை. ஒரு அரை மணி நேரம் உங்க சேனல்ல பாத்தீங்கன்னாவே தெரியும் இது வந்து எவ்வளவு ஒரு மட்டமான பொய் அப்படின்றது. ஒரு வீடியோங்க, அந்த தம்ப்நெயில் வந்து நான் இங்க அட்டாச் பண்றேன். இந்த தம்ப்நெயில நீங்களே பாருங்க. இந்த தம்ப்நெயில வந்து நான் வாசிச்சு கூட காமிக்கல. பிகாஸ் எனக்கு அது ரொம்ப வாசிச்சு காமிக்க கூட எனக்கு வந்து அஃபென்சிவா படுது. இது இப்படி வச்சா எல்லாருமே உள்ள போய் பார்ப்பாங்க, அதுக்காக தான் வச்சிருக்கீங்க. அந்த வீடியோவை நீங்க ஓபன் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் 40 செகண்டுக்கு அது உண்மையிலேயே அந்த அக்காக்கு ஏதோ ஆயிடுச்சோன்ற மாதிரி தான் அந்த அண்ணன் வந்து பேசிட்டு இருப்பாரு. நீங்க வந்து இப்படி ஒரு வீடியோவையும் இப்படி ஒரு தம்ப்நெயிலையும் இப்படி ஒரு டைட்டிலையும் வச்சுட்டு நீங்க வந்து எப்படி இவ்வளவு தைரியமா வந்து நான் பண்ணனான்னு பேசுறீங்க? இந்த வீடியோவை வந்து பம்மி அக்கா பார்க்கவே இல்லையா? அந்த அக்கா பக்கத்துல உட்காந்து அப்படி என்கரேஜ் பண்ணி இன்னும் பேசுன்னு சிரிக்கிறது என்ன எனக்கு புரியல. நீங்க வந்து இதை ஒரு பிசினஸா பாக்குறீங்க, இதை நீங்க ஒரு பிசினஸா பண்றீங்கன்றத விட நான் பண்ணல, நான் பண்றது நியாயம்தான் அப்படின்னு நீங்க பண்றது வந்து நிஜமாவே டிஸ்கஸ்டிங்கா இருக்குன்னு தான் நான் சொல்லணும். ஆக்சுவலி மேபி நான் ஓவர் த போர்ட் சொல்லலாம், பட் நிஜமாவே அது அப்படிதான் இருக்கு. நீங்க வந்து ஒரு யூடியூபரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி. ஒருத்தவங்க ஒரு சேனல் ரன் பண்றாங்க யூடியூப்ல அப்படின்னா அவங்க சேனல் இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும்ன்றது அவங்களுக்குமே ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா? நீங்க வந்து என்னோட சேனல்ல வியூஸ் ஒழுங்கா போல அப்படின்னா நான் வந்து இப்படிதான் தம்ப்நெயில் வைக்க போறேன், நான் இதைதான் கண்டென்ட் ஆக்க போறேன் அப்படின்றது நீங்க முன்னாடி டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் ஸ்டிக் ஆன் டு தட். நீங்க இப்படிதான் அப்படின்னு எங்களுக்கும் புரிஞ்சிருச்சு ஒரு அளவுக்கு மேல. நாங்களும் அதுக்கு மேல வந்து நோண்டல. ஐம் நாட் டெல்லிங் தே ஆர் ராங் பீப்புள் அண்ட் ஆல். ஆனா அவங்க பண்ற விஷயம் ஒரு விஷயம் தப்பு அப்படின்னா சொல்லிதானே ஆகணும். ஸோ இதுக்கு மேல வந்து இதை இழுக்க வேணாம். நம்ம அடுத்த நபரை பத்தி பேசிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்கள விட இந்த அண்ணா அக்காக்கு வந்து ஃபேன்ஸ் ஜாஸ்தி. நான் வந்து என்னோட சேனல் ஆரம்பிக்கும் போது ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டேன். அந்த ஷார்ட்ஸ்ல வந்துட்டு இப்ப நான் என்ன பேச போறேனோ அதை வந்து ஒரு ஷார்ட்டா வந்து சொல்லியிருந்தேன். ஷார்ட்ஸ்ல எவ்வளவு பேச முடியுமோ அவ்வளவுதான் பேசியிருந்தேன். அதுக்கு வந்து நீங்க ஹேட் கமெண்ட்ஸை பார்க்கணும். எங்க அண்ணா என்ன பண்ணாலும் எங்க அக்கா என்ன பண்ணாலும் நீ யாரு கேட்கறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. உங்க அக்கா உங்க வீட்டுக்குள்ள பண்ணா நான் கேட்க மாட்டேங்க. உங்க அக்கா இன்ஃப்ளூயன்சர்ன்றதுனால தான் நான் கேட்கறேன். Let's get into the content. யாரும் வந்து இவ்ளோ சுகரை அட் அ டைம்ல சாப்பிடாதீங்க. ஓகே, இப்போ வந்து அண்ணா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா,
யாரும் வந்து இவ்வளோ சுகரை சாப்பிடாதீங்க அப்படின்னு ராம் அண்ணா சொல்றாரு. அண்ணா வந்து சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, சைல்ட்ஹுட்ல இருந்து ஃபேவரட்டான நிறைய சாக்லேட்ஸ் எல்லாம் வந்து கண்ணு முன்னாடி வச்சு டெம்ப் பண்ணிக்கிட்டே சொல்றாரு, யாரும் வந்து இவ்வளோ சாக்லேட் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேல கேட்போம். பேசிக்கலி இது வந்து யாரு ஃபர்ஸ்ட் சாப்பிடுறான்றதெல்லாம் இல்ல, எல்லாத்தையும் யார் சாப்பிட முடியறான்றதா. இப்ப அக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இத வந்து யாரு ஃபர்ஸ்ட் சாப்பிடுறாங்கன்னு முக்கியம் இல்ல, யார் ஃபுல்லா சாப்பிடுறான்றதுதான் முக்கியம் அப்படின்றாங்க. ஃபுல்லா சாப்பிட்டாதான் உனக்கு பாதிப்பு ஃபுல்லா வரும். இத வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே வந்து இத ரியலைஸ் பண்ணா புரியும் நமக்கு ஒரு கட்டத்துல இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்றது. மேற்கொண்டு எக்ஸ்பிளைன் பண்ணி இதுல இதுதான் தப்பு, இதோட விளைவு என்ன தெரியுமா நான் சொல்ல விரும்பல. ஏன்னா நம்மலாம் வந்து grown ups, நமக்கு தெரியும் எக்ஸஸ் சுகரை ஒரே நேரத்துல ஃபுல்லா சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்றது. ஸோ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ வந்து போட்டுட்டு இந்த வீடியோவில் சொன்னாங்க இந்த மாதிரி யாருமே ட்ரை பண்ணாதீங்க, இந்த வீடியோ வந்து நாங்கள் ஃபன்னுக்கு தான் எடுக்கிறோம், ஸோ வந்து இதே மாதிரி எல்லாரும் வந்து பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலி என்ன பொறுத்தளவுக்கு அதுவே தப்பு தான். நீங்கள் வந்து ஒரு விஷயத்த பண்ணி காமிச்சு நாங்கள் பண்ணுறோம் ஃபன்னுக்கு பண்ணுறோம் நீங்கள் பண்ணிடாதீங்க அப்படின்றது வந்து எப்படி போய் ரீச் ஆகுன்றது எனக்கு தெரியல. அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் சின்ன சின்ன பசங்க தான்ன்றது அவங்களுக்கும் தெரியும் நமக்கும் தெரியும். அப்ப அந்த பசங்கள்லாம் வந்து அவங்க ஃபன்னுக்கு பண்ணாங்க, அவங்க பண்ணும்போது ஃபன்னா இருந்துச்சு அதனால நம்ம பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்களா? வந்து சரி இது வந்து ஒரு ஃபன்னுக்கு எடுத்துட்டாங்க அதனால அவங்க அப்லோட் பண்ணிட்டாங்க, இல்ல யூடியூபர் லைஃப் கிரைசிஸ் மாதிரி ஏதோ ஒரு விஷயம்னு வச்சுக்கிட்டா கூட அடுத்த வீடியோ அதே மாதிரி ஒன்னு இறக்கி இருக்காங்க. இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலிய மாறேன்னு, அதுக்கு எதுக்கியா டிஸ்க்ளைமர் போட்ட? வாரம் வாரம் இப்படி ஒரு வீடியோ இறக்க போறேன்னா எதுக்குங்க டிஸ்க்ளைமரு? இது மாதிரி பண்ணாத, இது மாதிரி பண்ணாத, இது மாதிரி பண்ணாதன்னு சொல்லி 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 வீடியோ எடுத்து போடுவீங்களா? ஆக்சுவலி சொல்ல போனா அந்த வீடியோ வந்து இந்த வீடியோவோட மோசம். அது வந்து மேகி ஈட்டிங் சேலஞ்ச். ஒரு ஆள் வந்து 4 மேகி பாக்கெட் அட் அ டைம்ல சாப்பிட்டு பண்றாங்க. 4 பேர் உட்காந்துருக்காங்க அந்த வீடியோல, 4 பேருக்கு 4 பாக்கெட். சோ இது எந்த அளவுக்கு தப்பு அப்படின்றத வந்து அதையும் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே நமக்கே தெரியும். அதையும் மீறி நான் அப்படிதான்டா பண்ணுவாங்க, எங்க அக்கா கெட்டதை தாண்டா சொல்லுவாங்க, எங்க அண்ணனை கெட்டதை தாண்டா சொல்லுவாங்க, நீ யாரா கேட்கறதுக்குன்னு கேட்டேன்னா எனக்கு வந்து தெரியல நம்மளோட மெச்சூரிட்டி லெவல் எங்க இருக்கு அப்படின்றது. இப்போ ASMR வீடியோஸோ ரொம்ப ஒரு அமௌண்ட் ஆஃப் ஃபுட்டை வந்து ஒரே நேரத்துல சாப்பிடுற வீடியோஸோ இன்டர்நெட்லயே இல்லையா? ஏன் இவங்க பண்றதை மட்டும் குத்தி குத்தி காமிக்கிற அப்படின்ற மாதிரியான கேள்விகள் உங்களுக்கு வந்துச்சுன்னா நான் சொல்றேன். இப்போ ஒரு யூடியூபருக்கும் ஒரு டைப் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வருவாங்கல்ல. இப்ப நான் என் வீடியோவை பார்க்க எதுக்கு வந்தீங்க அப்படின்றதுக்கு ஒரு காரணம் இருக்கும். எதை தேடி என்கிட்ட வரீங்களோ நான் அதுதான் கொடுக்கணுமே தவிர்த்து நான் வந்து நீங்க வந்துட்டீங்கன்றதுக்காக உங்களை வேற விதத்திலயோ தப்பான வழியிலயோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது வந்து தப்பு தான். ஏன்னா நான் ஒரு இன்ஃப்ளூயன்சர் அப்படின்ற கண்ணோட்டத்துல தான் நான் உங்க முன்னாடி வந்திருக்கேன். இப்ப இன்னொரு கேள்வியும் வரலாம். இப்ப ராமஜானு வந்து முன்னாடி இருந்தே போடுவாங்களே, என்னது ஸ்பைசி சேலஞ்ச்லாம் பண்ணுவாங்களே, ஸ்பைசி சிப்ஸ் சேலஞ்சு, ஸ்பைசி நூடுல்ஸ் சேலஞ்ச் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்களே, அதெல்லாம் தப்பு இல்லையான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு அதை விட இது ரொம்ப மோசம். இப்போ ஒரு ஸ்பைசி நூடுல்ஸோ ஸ்பைசி சிப்ஸோ ட்ரை பண்ணணும் அப்படின்னா அதுல நமக்கு ஒரு பயம் இருக்கும். அதுல அவன் வந்து கிரேவ்யார்டு மாதிரி போட்டு பயமுறுத்தி இருப்பான். இன்னொன்னு அது அவ்வளோ காரம்ன்றப்ப ட்ரை பண்ணவே நமக்கு ஆக்சுவலி ரொம்ப பயமா இருக்கும். ஆனா இது அப்படி கிடையாது. சாக்லேட்ஸோ மேகியோ நம்மள டெம்ப் பண்ற விஷயம், இது வந்து நீ ஈஸியா ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்ற ஒரு ஐடியாக்குள்ள தூண்டும். ஆனா இந்த நூடுல்ஸையும் சிப்ஸையும் விட டேஞ்சர்ஸ் வந்து சாக்லேட்டும் இந்த மேகியும் நான் நினைக்கிறேன். நீங்க வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட கடமை, உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப பெருசு என்னை பொறுத்தளவுக்கு. நீங்க வந்து அப்படி சாதாரணமா மக்களை நினைச்சிட்டு கடந்து போயிட முடியாது. அண்ட் ஆல்சோ இதுதான் இர்ஃபானோட விஷயத்துலயும் நான் சொல்ல வந்தேன். இர்ஃபான் வீடியோல நீங்க போய் பாத்தீங்கன்னாலும் நான் இதுதான் சொல்லியிருப்பேன். ஒரு இன்ஃப்ளூயன்சர் அப்படின்றவங்களோட பொறுப்பு ஜாஸ்தி. இப்ப நான் ஒரு விஷயம் பண்றதுக்கும் இர்ஃபானோ ராம்பஜானுவோ சுஹைல் பம்மியோ பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. எவ்வளவு பேரை நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்றோம் அப்படின்ற விஷயம் இருக்குல்ல. நான் பண்ணாலும் அது தப்பு தான், நான் தப்பு இல்லைன்னு சொல்லல. பட் அவங்க பண்றது ஒரு வாஸ்ட் நம்பர் ஆஃப் பீப்புளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுதுன்ற பட்சத்துல அதை அவங்க கண்டிப்பா யோசிச்சு பண்ணணும் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். இப்ப நீங்க இர்ஃபான் வீடியோ பாத்தீங்களா பார்க்கலையான்னு எனக்கு தெரியல. சோ நான் அந்த விஷயத்த திரும்ப ரிப்பீட் பண்ண நினைக்கிறேன். அவரோட பொண்ணோட தொப்புள் கொடியை வந்து கட் பண்ணார்ல, தொப்புள் கொடியை கட் பண்ணது எவ்வளவு பெரிய தப்போ அதை விட பெரிய தப்பு என்ன அப்படின்னா வீடியோ எடுத்து அடுத்தவங்களை அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுதான். இர்ஃபான் வந்து அந்த குழந்தையோட தொப்புள் கொடியை கட் பண்ணது பார்த்து இனிமே வரிசையா வரப்போற அப்பெல்லாம் வந்துட்டு என்னோட குழந்தையோட தொப்புள் கொடியை நானே கட் பண்றேன் அப்படின்னு வந்து டாக்டர்கிட்ட சொல்லி இது ஒரு கலாச்சாரமாவோ இது ஒரு ட்ரெண்டாவோ மாறுச்சுன்னா
எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். நான் அதுதான் வந்து இதுலயும் சொல்லுவேன். ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு நம்ம பண்ண போறோம் அப்படின்னா அது எத்தனை பேரை பாதிக்கும்ன்றது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது. இப்ப எனக்கு தெரிஞ்ச ஆக்டர்ஸை விட அதிகமா மக்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது யூடியூபர்ஸ் தான். சோ அதனாலதான் நான் இவ்வளவு சொல்றேன். மத்தபடி வந்து ஒருத்தவங்களோட பர்சனல் ஹெல்த் பேசணும், இல்ல வந்து ஒருத்தவங்கள வந்து குறை சொல்லணும் அப்படின்ற ஐடியாலாம் எனக்கு கிடையாது. எனக்கும் வந்து தெரியும் ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகும் போது இந்த வீடியோ வந்து மக்கள் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க, இது அவங்களுக்கு வந்து எந்த லெவல்ல பிடிக்கும் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு இந்த வீடியோ பிடிக்காது. பட் ஸ்டில் நான் ஏன் மேக் பண்றேன் அப்படின்னா, நான் வந்து இப்படி ஒரு விஷயம் நடக்குது, நான் அப்படி ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன்ற பட்சத்துலயும் அமைதியா இருக்கேன் அப்படின்றது வந்து எனக்கு பர்சனலா வந்து நல்லா ஃபீல் ஆகாதுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ மேக் பண்றேன். இந்த வீடியோ மூலமா நான் சொல்ற விஷயம் சரி அப்படின்னு ஒரு 2 பேருக்கு பட்டுச்சுன்னா கூட நான் வந்து ஹாப்பி தான், உண்மையை சொல்ல போனா. அவ்வளோதான், நம்மளோட மேக்கப் முடிஞ்சது. நான் சும்மா என்னோட ஹேரை வந்து பின் பண்ணிக்கிறேன், ஒரு நீட்டான லுக் இருக்கிறதுக்காக மட்டும். இவ்வளோதான் என்னோட மேக்கப் இன்னைக்கு. உங்களுக்கு என்னோட மேக்கப் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம மேக்கப் டுட்டோரியல்ஸ்லாம் நிறையா போடலாம். ஸோ தேட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இது மாதிரி வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பற்றி பேசலாம், மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படின்றது நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் அதுக்கு ஏத்தாப்புல வந்து வீடியோ மேக் பண்ணுவேன். ஸோ தேட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். படிச்சுட்டு அது வந்து கண்டிப்பாக நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். மிக்க மகிழ்ச்சி.